எபிசோட் 19ல ஜக்கோட வீட்டுக்கு மது வந்துட்டாங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க. கரெக்டாக பொன்மலர் வந்து காலிங் பெல் அடிக்க டோரை ஓப்பன் பண்ண போகும்போது ஜக்கு வந்துட்டு, அம்மா நீ எதுக்குமா இந்த வேலையெல்லாம் பார்க்குற, நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா மது பயந்துடிச்சு கதவை அடிச்சுக்கிட்டே வெளியில் வராரு. அப்படியே மதுக்கிட்ட எதுக்கு வந்தேன்னு கேட்டு பேசிட்டு அப்படியே கேட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. என்னடா பேசிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டா, உள்ளே கூட்டிகிட்டு போக மாட்டியானோடனே, இல்லை வீட்டில் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, இப்போ போய் சரி பண்ண வேண்டாம் அப்படின்னோடனே, இதில் என்னடா நான் உன் ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டு வந்திருக்கான்னு சொன்னால் என்ன, சசி சொன்னால் உன்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதனால பார்க்க வந்தேன், இதில் என்னடா இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நீ வந்த அப்புறம் நான் அம்மா கிட்ட பேசினேன், அதனால் அம்மாவுக்கு பிபி ஏறிடும் அப்படி இப்படின்னு சொல்லி அதெல்லாமே உளறிட்டு வேணாம் நான் வெளியிலே வரேன், நம்ம 2 பேரும் வெளியே போகலாம் அப்படிங்கிறாரு. அப்போ வந்துட்டு ஏய் செருப்பு கூட போடாமல் வந்திருக்க அப்படின்னு சொல்லி மது கேட்குறாங்க. அதுக்கு ஜக்கு, இல்லை நான் மலைக்கு போகிறேன், அதுக்காக இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், பரவாயில்ல நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மதுவை கூப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ கிச்சனில் மீரா குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹரிணி ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. மீராக்கும் ஒன்றும் தெரில, ஹரிணிக்கும் ஒன்றும் தெரில. கரெக்டாக அந்த டைம் ஜெயஸ்ரீ லேட்டாக வராங்க. லேட்டாக வந்தோடனே, ஹே இன்னைக்கு ஆக்சுவலாக உன்னோட டேர்ன், நீ சமைக்காமல் லேட்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் சண்டைக்கு போகிறாங்க. அப்போ வந்துட்டு ஜெயஸ்ரீ சொல்லாங்க, ஐயோ தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காஃபி போட்டு கொடுப்பியா அப்படிங்கும்போது மீரா வந்து காஃபி போட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா மீரா வந்து கொஞ்சம் அவங்க அம்மா மாதிரியே இருக்கிறாங்க, கொஞ்சம் சாஃப்டாக. அந்த டைமில் கரெக்டாக பொன்மலர் வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பாப்பா அப்படின்னு சொல்லி ஜெயஸ்ரீயை பார்த்து சொல்கிறாங்கன்னு, என்ன ரொம்ப இழுவ ஓவராக இருக்குது அப்படின்ன உடனே மீரா சொல்கிறாங்க, இழுவ ஓவராக இருக்குன்னா உன் கல்யாண பேச்சு தான் பேச போகிறாங்க அம்மா அப்படின்னோடனே, அப்படியானோடனே அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கீர்த்திக்கே அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம், அப்பாவும் அதுக்கு சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னோடனே, என்னமா சொல்கிற, அவர் ஸ்கூல் பக்கமே ஒதுங்கினது இல்லையே அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லைப்பா நல்லா சம்பாதிக்கிறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், உன் மேலே ரொம்ப பிரியம் அவனுக்கு அதிகம், உன்னை நல்லா பார்த்துக்குவான், இதை விட உனக்கு என்ன மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே அதுக்கு ஜெயஸ்ரீ, ஐயோ எனக்கு இப்போ கல்யாணம்லாம் வேண்டாமா, நான் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னோடனே, உன் கல்யாணத்தை நான் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், நான் ஆசைப்பட்டது தப்பு தான், நான் உயிரோடு இருக்கும்போது பார்க்கலாம்னு நினச்சேன் பார்த்தியா அப்படி இப்படின்னு சொல்லி இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஒன்று இவங்களும் வந்துட்டு எல்லாமா மாதிரி நீயும் இமோஷனல் பிளாக்மெயில் ஆரம்பிச்சிட்டியா, சரி ஓகே வேறு வழி இல்லை நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயஸ்ரீ அரை மனசாக வழியே இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. பட் மனசில் வந்து அவங்க எப்படியாவது கல்யாணத்தை தட்டி விடணும்னு தான் நினைக்கிறாங்க. இந்த டைமில் அவங்க அம்மாவும் வந்துட்டு, நீ கல்யாணம் பண்ண போகிறோம், நாங்கள் முடிவு பண்ணியாச்சு அவ்வளோதான் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ பொன்மலர் நேராக அவங்க அன்னிக்கு கால் பண்ணி, அண்ணி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அண்ணன் கூட பேசணும்னு சொல்லி அண்ணன் கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் கீர்த்திக்கு ஜெயஸ்ரீயை கல்யாணம் பண்ணி வச்சுக்கலான்னு ஒத்துக்கிட்டோம், அவரும் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னோடனே அவங்க அண்ணா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே நீ வந்து ஜாதகத்தை மட்டும் எனக்கு அனுப்பி விடுனே அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்க அண்ணா சொல்கிறாங்க, நான் அதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டேம்மானோடனே, இல்லைண்ணே இருந்தாலும் நானும் ஒரு தடவை பார்க்கணுண்ணே, நீ அனுப்பி கொடுனே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அண்ணனும் சரி நான் அனுப்பி தரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபோனை வச்சதுக்கப்புறமா அவங்க அண்ணி கேட்குறாங்க, அது என்ன திடீர்னு இவ்வளோ நாள் ஒத்துக்காதவங்க இப்போ ஒத்துக்கிறாங்க, சம்திங் ஃபிஷ்ஷிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அண்ணன் வந்து, எல்லாத்துக்கும் சந்தேகப்படாத, அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுல அதனால கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்கிறாரு. நான் கீர்த்தியை கூப்பிட்டு வச்சு சொல்கிறாங்க, கீர்த்தி உனக்கு வந்து ஜெயஸ்ரீ நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம், ஏன்னா வந்து அவங்க அப்பா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னோடனே, அப்படியான்னு கேட்டுட்டு கீர்த்திக்கு ரொம்பவே ஹாப்பியாகிறாரு. அவருக்கு ஜெயஸ்ரீ ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. நேராக போயிட்டு தன்னோட ஃபோனை ஓப்பன் பண்ணி ஜெயஸ்ரீ ஃபோட்டோவை பார்க்குறாரு. பார்த்துட்டு எப்படியே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ ஜக்கு அவர் ஈவெண்ட்டில் சம்பாதிச்ச ஒரு 25,000 ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, அம்மா இது உனக்கு தான் அப்படின்னோடனே, எனக்கு எதுக்குடா, நீ வச்சுக்கோ, நீ சம்பாதிச்சது எனக்கு சந்தோஷம், ஆனால் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த டைமில் அவங்க அப்பா வராரு. வந்தோடனே, என்ன புதுசாக பணம்லாம் கொடுக்குற அம்மாக்குன்னொடனே, இவ்வளோ நாள் அம்மாவுக்கு கையில் இருக்கணும்னு எனக்கு தோணலை, இப்போ இருக்கணும்னு தோணுது, அதனால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே என்னடா பேசுகிற அப்படின்னு அவங்க அப்பா கோமா கேட்குறாரு. உடனே இப்போ தான் எல்லாமே மாறி போச்சு, எந்த நேரத்தில் என்ன தேவை வருதுன்னு தெரிய மாட்டேங்குது, எல்லார் கையிலையும் காசு இருக்கணும்ல, அம்மா அடுத்தவங்களே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால தான் கொடுக்குறேன்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு ஜக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, நான் வந்து உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நகையெல்லாம் அடகு வைக்கணும்னு சொன்னேன்ல, அதை மனசில் வச்சுட்டு தான் அவன் குத்தி காமிச்சு இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னோடனே பொன்மலர் வந்துட்டு, அப்படிலாம் இல்லைங்க, அவன் சின்ன பையங்க, ஏன் அவன் எது பண்ணாலும் நீங்கள் தப்பாகவே எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா சரி ஒன்று திருத்த முடியாது, நீ அவனை நம்பிட்டே இருன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ பிரியன் வீடை காமிக்கிறாங்க. பிரியன் வீட்டில் அவங்க அக்கா ஹஸ்பண்டும் இருக்காங்க. அப்போ பிரியன் வராரு. வந்த உடனே, எனக்கு வேலை கிடைச்சது தான் 8.5 lakhs per annum பே, அங்கே விட இங்கே கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கட்டும்னா இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் வேறு வீடு பார்த்து இதே ஏரியாலே போயிடுறேன் அப்படின்னோடனே, நீ எதுக்குடா வேறு வீட்டுக்கெல்லாம் போகிற, அவ்வளோ காசு வச்சிருக்கியா, உனக்குன்னு கொஞ்சம் காசு சேர்த்துக்கோ, இங்கே இருடா, உங்கள் அக்கா கல்யாணம் வருதில்ல பேசாமல் இங்கே உட்காரு, அப்படியே சாரி உங்கள் அக்காவோட டெலிவரி வருதில்ல பேசாமல் இங்கே உட்காருன்னு அவங்க அத்தா வந்து திட்டுறாரு. உடனே இவரும் வந்துட்டு, அத்தா இந்த மாதிரி அக்காவோட டெலிவரி செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், எப்படியும் பொண்ணு வீட்டில் தானே பார்ப்பாங்க, ஸோ நானே பார்த்துக்கிறேன், என்கிட்ட காசு இருக்குங்கிறாங்க. உடனே அவரும் எந்திரிச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாரு. போனதுக்கப்புறமா அவங்க அக்கா சொல்கிறாங்க, எதுக்குடா நீ பண்ணுறேன்னு சொல்கிற, உனக்கும் ஒரு லைஃப் இருக்குடா, உனக்காக சேர்த்து வச்சுக்கடா, எல்லாம் நீ எதுக்கு செலவு பண்ணுற, அவர் பார்த்துப்பாரு அந்த செலவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. இவரும் ஓகேன்னு சொல்கிறாரு. இப்போ ஜக்கு ஒரு இடத்துலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்துட்டு மீரா வந்து சொல்கிறாங்க, 2 அக்காங்களும் உன்னை கூப்பிடுறா, நம்ம 4 பேரும் சேர்ந்து அந்த லேடியோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே, அப்போ தானே நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னோடனே, ஜக்கு அப்போ நீங்கள் இன்னும் என்ன நம்பலை அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. திட்டிட்டு சரி வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்தே போவோம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே அங்கே அந்த வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேங்கிறாரு. அப்போ வந்துட்டு ஜெயஸ்ரீ வந்து
வந்து அந்த இடத்துல ஒரு லாயராக என்ன சொல்கிறாங்கன்னா, அண்டர் செக்ஷன் 115A அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முக்கியமான இதை வந்து கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கோம், நீங்கள் உள்ள அலோவ் பண்ணலைன்னா அது கிரிமினல் அஃபென்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக மூச்சு விடாமல் டயலாக் பேசுகிறாங்க இங்கிலீஷில். அதை கேட்டுட்டு அவரும் பயந்து சரிம்மா நீங்கள் போங்க அப்படின்னோடனே, சரி இப்போ இந்த கிரிஜா மேமோட ரூம் நம்பர் என்னன்னொடனே 304 அப்படிங்கிறாங்க. உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க 4 பேரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு வராங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.